கடந்த மாதம் என் தோழி ஒருத்திக்கு உடன் நிறுவனர், அதாவது கோ ஃபவுண்டர் என்ற பொறுப்புடன் செயல்பாட்டு தலைவர் என்ற பதவியும் கொடுக்கப்பட்டது. அது செயல் இயக்குனருக்கான பதவி. ஆனால் உரிமை பங்கு, அதாவது ஈக்விட்டி பின்னர் தரப்படும், உரிமையும் பின்னர் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. கேட்பதற்கு மிக உதாரத்துவமாக தோன்றினாலும் புத்தொழில், அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நம்பிக்கையை எப்படி வரையறுக்க முயலுகின்றன என்று யோசிக்க தோன்றுகிறது. கோ ஃபவுண்டர், அதாவது உடன் நிறுவனர் என்பது உரிமையிலும் ஆபத்திலும் பங்கு தரக்கூடியது. ஆனால் இன்றைக்கு அது ஒருவரை தக்க வைத்துக் கொள்ளும் உபாயமாக ஆளுகை அதிகாரம் கொடுக்காமல் அர்ப்பணிப்பை மட்டும் கோரும் விஷயமாகியுள்ளது. இயக்குநர்களின் கூட்டத்தில் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். கோ ஃபவுண்டர் வித்தவுட் ஈக்விட்டி என்ற பொறுப்பின் பெயரே குறைந்த செல்வாக்கும் குறைவான காலமும் கொண்ட பதவி என்பதை உணர்த்தும். அந்த பொறுப்பில் இருக்கிறவரை மாற்றிக்கொள்ளலாம். அவர்கள் உதவியுடன் உருவாக்கப்பட்டதை எதுவும் கூறாமல் உரிமை பாராட்டலாம். ஏனென்றால் ஓனர்ஷிப் என்பது வெறுமனே பொருள்கள் சார்ந்தது மட்டுமல்ல, முடிவெடுக்கும்படி, அதிருப்தியை தெரிவிக்கும்படி, காரியங்களை மோசமாக்கும் பொழுது நிறுவனத்தில் இருக்கும்படி உங்கள் திறனை வடிவமைப்பதும் ஆகும். அப்படி இல்லாதிருக்கும் பொழுது பயன்பெறும் உரிமையை இழக்கிறீர்கள், குரலை இழக்குகிறீர்கள். விதவுட் இட் யூ லூஸ் லிவரேஜ், யூ லூஸ் வாய்ஸ். நீங்கள் உருவாக்கிய நிறுவனத்தில் உங்கள் உரிமையை இழக்கிறீர்கள். உரிமை பங்கு, அதாவது ஈக்விட்டி என்பது பணத்தாசையை பற்றியதோ உரிமையை பற்றியதோ அல்ல, அது இசைவை பற்றியது. இட்ஸ் அபவுட் அலைன்மெண்ட். நிறுவனம் வெற்றியடையும் பொழுது அந்த நபர் அதற்கு முதுகெலும்பு உள்ளவராக என்பதை உறுதி செய்யக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி ஒரு பதவியை கொடுக்கும் பொழுது உண்மையில் அது எதை குறிக்கிறது என்பதை கூறியிருக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த பங்கும் இல்லாமல் வேலை செய்வதால் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சாம்ராஜ்யத்தை, அதாவது லெகசி கட்டுவதற்கு நீங்கள் உதவலாம். இல்லை என்றால் இன்னொருவரின் சாம்ராஜ்யத்தை பராமரிக்க உதவலாம். ஓனர்ஷிப் மட்டுமே அது யாருடையதாகும் என்பதை தீர்மானிக்கும். உரிமை பங்கு இல்லாத உடன் நிறுவனராக நீங்கள் சம்மதிப்பீர்களா? Would you take a co-founder title without equity on paper? ஜோதி சுதீர் புத்தாக்க நிறுவனத்தின் குறித்து, அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் குறித்து இப்படி பதிவு செய்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.